உங்க ஃப்ரெண்டுக்கு ரிமைண்டர் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஓ எஸ், அபிஷேக் தான். இது புடி ஒரு நிமிஷம். என்னங்க காஃபி? யா தேங்க் யூ. குட் மார்னிங் அகில். குட் மார்னிங் அபிஷேக். நான் எழுந்துட்டேன். உங்களை எழுப்புறதுக்காக தான் கால் பண்ணேன். நான் குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்ஸே பண்ணிட்டேன். உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் அடேங்கப்பா, யாருப்பா உன்னை அவ்வளோ சீக்கிரம் எழுப்புனது? ஆமா, காலையில தூக்கத்துல எழுப்புறதுக்கு நாம என்ன வாடகைக்கு ஆள் வச்சுக்க முடியும்? நான் மொபைல்ல அலாரம் வச்சு படுத்தேன். ஒருவேளை அலாரம் சவுண்ட் எனக்கு கேட்கலன்னா ஒரு சேஃப் அண்ட் சைடுக்கு தான் உங்களுக்கும் சொல்லி வச்சேன். பரவாயில்லையே, மூளை பயங்கரமா வேலை செய்யுது. உனக்கு கல்யாணமாயி கவிதா மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருக்காங்க. ஆனா நான் இன்னும் ஓபிபி தானே. ஓவிபியா? அப்படின்னா ஒண்ணுக்கும் உதவாத வெட்டி பேச்சுலர்னு அர்த்தம். நல்லா பேசுறப்பா. உனக்கு என்ன குறை? அப்பா அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு பாத்திர வேண்டியதானே? ஏன்பா, நான் நிம்மதியா சந்தோஷமா லைஃப் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எனக்கெல்லாம் இப்ப கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் பண்ணாம அப்புறம் என்ன பண்ண போற? அதுவா சொல்றேன். ஏய், நீ இங்கேயே வந்துட்டியா? உட்கார். பேப்பர் பார்த்துட்டு நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. கவிதா, அபிஷேக் வந்திருக்கான். காஃபி எடுத்துட்டு வாமா. காஃபி. ஓ தேங்க் யூ. எப்படி கவிதா, ஃபேக்டரி அட்மாஸ்பியர், குவார்டர்ஸ் வசதி இதெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, இந்த காய்கறி வாங்குறதுக்கும் ப்ரொவிஷன் வாங்குறதுக்கும் இங்க கிட்ட எந்த ஷாப்ஸுமே இல்ல. அது எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இனிமே காய்கறி, பால், ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்றவங்கள நல்லா செக் பண்ணி குவார்டர்ஸ்குள்ள அலோ பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. ஓ, இனிமே அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால மொத்த குவார்டர்ஸ் பீப்புளுக்கும் யூஸா இருக்கு. ஆர் யூ ஹாப்பி? யா. அபிஷேக், நான் ரெடி. கிளம்பலாமா? யா ஷூர். எத்தனை மணிக்கு மீட்டிங்? 10 o'clock. ஓகே கவி, நான் அபிஷேக் கூட செங்கல்பட்டு வரைக்கும் போறேன். ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே. பை. வரங்க. அகில் என்னாச்சு? அகில் என்னாச்சு? ஏய், என்னாச்சு? மறுபடியும் உங்களுக்கு அந்த வலி வந்துருச்சா? என்ன வலிங்க? ரொம்ப நாளா திடீர்னு இப்படி ஒரு வலி வரும். அந்த வலி வந்தா பயங்கரமா துடிச்சிருவாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம ஃபேக்டரி டாக்டர் யோகரத்னம் சார வில்லா போருக்கு உடனே வர சொல்லுங்க. எமர்ஜென்சி ஃபாஸ்ட். நோ டாக்டர், நான் தரோவா செக் பண்ணிட்டேன். எஸ் டாக்டர், போன் மேரோ டேமேஜாக இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓகே பாய். அகில், இந்த இடுப்பு வலி உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்கு? 6 மாசமா இருக்கு டாக்டர். இந்த வலியோட நேச்சர் எப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த வலி திடீர்னு வரும் டாக்டர். பெரும்பாலும் தூங்கி முழிக்கும் போது தான் வரும். இடுப்பெலும்புல யாரோ ட்ரில்லிங் மெஷின் போட்டு ஓட்ட போடுற மாதிரி வலிக்கும் டாக்டர். அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா பரவி உடம்பு பூரா ஒரு எரிச்சல் மாதிரி பரவும் டாக்டர். போன மாசம் வந்த வலியை விட இந்த மாசம் வந்த வலி ரொம்ப சிவியரா இருந்தது டாக்டர். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆச்சு டாக்டர். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா? டாக்டர். ஆமா டாக்டர், ஒரு தடவை பிரிட்ஜ்ல இருந்து வேகமா இறங்கும்போது குறுக்குல ஒரு மாடு வந்துருச்சு. அவசரத்துல ஃப்ரண்ட் பிரேக்க பிடிச்சிட்டேன். கீழே விழுந்து இடுப்புல பலமா அடிபட்டுருச்சு டாக்டர். அப்ப ஏதாவது நீங்க ஸ்கேன் எடுத்தீங்களா? இல்ல டாக்டர். அப்ப செராய்ப்பும் எலும்புல லேசா அடியும் சொல்லி அந்த ஏரியா டாக்டர் ஒரு மருந்தும் ஆயின்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்தாரு. நானும் அப்ளை பண்ணேன். கொஞ்ச நாள்ல அந்த காயம் ஆறிடுச்சு. நானும் அப்படியே விட்டுட்டேன் டாக்டர். அகில், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன்.
கொஞ்சம் தர்ம சங்கடமான கேள்விதான், ஆனால் ரொம்ப அவசியமான கேள்வி. கேட்கட்டுமா? என்னங்க டாக்டர், கேளுங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே உள்ள தாம்பத்திய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு டாக்டர். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்டர். ஆனா சில நேரங்கள்ல எலும்புக்குள்ள லேசா வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் டாக்டர். ஸோ தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு இடுப்புல வலி இருக்கு, அப்படிதானே? ஆமா டாக்டர். அகில், நான் பேஷண்ட் கிட்ட எதுவுமே மறைச்சு பேசுற பழக்கம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற இடுப்பு வலி இன்ஜெக்ஷனாலேயோ ஆயின்மெண்டாலேயோ மாத்திரையாலேயோ குணமாகிற வியாதி இல்லை. டாக்டர், எஸ், போனோட மேரோ போர்ஷன், தமிழில் எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவாங்க. ரத்தத்தில் இருக்கிற சிகப்பு அணுக்கள் பூராவுமே இந்த எலும்பு மஞ்சையில தான் உற்பத்தி ஆகுது. உங்களுக்கு கோளாறு இந்த எலும்பு மஞ்சையில தான். டாக்டர், நீங்க சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ ஆர்த்தோல அட்வான்ஸாக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்தாச்சு. உங்கள் வியாதி ஒரே ஆப்ரேஷனில் க்யூர் பண்ணிடலாம். ஓகே, டோன்ட் வரி. ஆபரேஷனா? ஆப்ரேஷன் ஒன்றும் பயப்படாதீங்க, மைனர் ஆப்ரேஷன் தான். 2 நாளில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். டாக்டர், ஆபரேஷன் பண்ணாம இந்த இடுப்பு வலியை குணமாக்க முடியாதா? குணமாகலாம், பட் இட் வில் டேக் லாங் டைம். அதுவும் இல்லாமல் இன்னொரு காரியத்துக்காகவும் நீங்கள் கட்டாயமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அது என்ன டாக்டர் இன்னொரு விஷயம்? உங்களுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும் டாக்டர். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒவ்வொரு மாசமும் கவிதா ஆவலோட எதிர்பார்க்கிற விஷயமே அதுதான் டாக்டர். உங்களுக்கு குழந்தை வேணும்னா கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அகில். என்ன டாக்டர் சொல்றீங்க? இது நான் சொல்லலை, உங்கள் உடம்பு சொல்லுது. ஆப்ரேஷன் பண்ணிக்காம நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் உங்கள் மனைவியை கருத்தரிக்க வைக்க முடியாது. ஆ? விழலுக்கு இறைச்சல்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதுக்கு நீங்கள் உதாரணம் ஆயிடுவீங்க. டாக்டர், எதுக்கு இப்படி டென்ஷனாக ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை உண்டு. எல்லா ஆம்பளையும் போல நீங்களும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? 1,30,000. மெடிசன்லாம் சேர்த்து 2 லட்சம் செலவாகும். டாக்டர், நான் இந்த ஆபரேஷனை பண்ணிக்கிறேன். இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு குழந்தை பிறக்குன்ற விஷயத்த தயவு செஞ்சு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடாதீங்க டாக்டர். வாட் இஸ் தேர்? சொன்னா என்ன? வேண்டாம் டாக்டர், அவ மனசுல அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா மாறிடும். ஏற்கனவே அவளுக்கு இலகிய மனசு. ஒருவேளை இந்த ஆபரேஷன் பண்ணியும் குழந்தை உண்டாகலனா என்னோட குறை அவளுக்கு பெருசா தெரியும். குடும்பத்துல பிரச்சனை உண்டாக அதுவே ஒரு காரணமா ஆயிடும். ஓகே அகில், நான் சொல்லலை, சரியா? தேங்க்ஸ் டாக்டர். வாங்க போலாம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.